Hi friends, welcome to Yogam Physiotherapy YouTube channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாதவலி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்டார் ஃபேசைட்டிஸ் இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்டார் ஃபேசியா அப்படின்னா என்னென்னா நம்ம கெண்டக்கால்ஸ் அதை பாதத்தில் முடியும், அது முடிகிற இடத்துலேருந்து ஒரு டைட் பேண்ட் ஆஃப் ஒரு டைட் மசில் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு ஃபேஷியா. அது தொடங்கி 5 விரல்களுக்கும் முன்னாடி போய் முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு பேர். இந்த பிளான்டார் ஃபேஷியாவோட மிக முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நடக்கும்போது நம்ம பாதத்தில் ஃபோர்ஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு தான் இது மெயினாக ஹெல்ப் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா, இந்த பிளான்டார் ஃபேஷியா ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கும் இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னா, பிளான்டார் ஃபேஷியா திடீர்னு அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகிறதுனாலையும், இல்லை ரிப்பீட்டடாக நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் லாங் டைம், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும், இல்லை மேலேருந்து எங்கேயாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஜம்ப் பண்ணும்போதும், டைட்டான ஒரு ஷூஸ் போடும்போதும், இல்லை ஹீல் வச்ச செப்பல்ஸ் போடும்போதும் இந்த பிளான்டார் ஃபேஷியா பார்த்தோன்னா ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கும் இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கும் வரலாம். சிலருக்கு தட்டை கால் இருக்கும், சிறு வயசுலேருந்தே, சிலருக்கு பிறவியிலேருந்தே கால் பாதம் தட்டையாக இருக்கும், ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் இந்த பிளான்டார் ஃபேஷியா வரலாம். சிலருக்கு பார்த்தோன்னா பாதத்தோட அடிப்பகுதி உள்ளே நல்ல ஒரு குவிஞ்ச மாதிரி இருக்கும், ஹை ஆர்ச்டு ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கும் கூட இந்த பிளான்டார் ஃபேசியட்டிஸ் வரலாம். கெண்டக்கால்ஸ், அதை காஃப் மசில்னு சொல்லுவோம். அந்த காஃப் மசில் டைட்டானாலும் இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வரலாம். ப்ரெக்னென்சி டைம், அதாவது மகப்பேறு காலத்தில் ஒரு 7 மாதங்களுக்கு மேலே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அந்த பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சிம்டம் என்ன இருக்குன்னா, தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே நடக்க முடியாது. காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா உடனே நம்மளால் காலடி எடுத்து வைக்க முடியாது. சிவியர் பெயின் இருக்கும். 4-5 ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சு நடந்ததுக்கப்புறம் தான் அந்த வலி கிராஜுவலாக குறையும். இதுதான் மிக முக்கியமான ஒரு சிம்டம். சில சமயங்களில் வலி கண்டினியூஸாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளான்டார் ஃபேஷியா அந்த தொடங்குகிற இடத்துல சிவியர் பெயின் இருக்கும், இல்லை கால்களை ஸ்ட்ரெச் பண்ணோம்னாலும் சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபிசியோதெரப்பியில் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் மசாஜ் பண்ணலாம், ஹாட் பேக்ஸ் வச்சு மசாஜ் பண்ணலாம், காஃப் மசில்ஸை ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், இல்லை பிளான்டார் ஃபேஷியாவையும் நம்ம கொஞ்சம் மைல்டாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஏன்னா அதோடய ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காஃப் மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸோட சிம்டம் வேகமாக குறையிறத நம்ம கவனிக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னாக்கா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணலாம், பிளான்டார் ஃபேஷியா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ சில சமயங்களில் நம்மளோட ஃபுட்வியர் நம்ம யூஸ் பண்ணுறது தப்பாக இருந்ததுன்னா நம்மளோட ஃபுட்வியரை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ஹை ஹீல் செருப்பு போட்டிருக்கோன்னா ஹீல்ஸ் இல்லாத ஒரு செப்பல்ஸை யூஸ் பண்ணலாம். டைட் ஷூஸ் போடுறோம் அப்படின்னா ஷூஸை நம்ம மாற்றிக்கணும். ஸோ பொதுவாக பார்த்தோன்னா பாயிண்டட், அதாவது டிப்பு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாகவும் ஹீல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான ஷூஸ் போடுவாங்க. இந்த மாதிரி பாயிண்டட் ஷூஸ் போடும்போது நமக்கு இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் வெரி எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை சந்தேகம்னா
என்னை கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.